ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி நம்ம ஜாக் ஃபேன்ஸ் மீட்டை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சின்ன அப்டேட்ஸ், கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்குது, ஸ்லைட் சேஞ்சு. அதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பழைய வீடியோஸ்லாம் ஒரு சிலர் பார்க்குறீங்க போல இருக்குது. அது எந்த எபிசோடு என்னென்னு கேட்குறீங்க. சாரி கைஸ், அதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பழைய எபிசோட் 3 months முன்னாடி அப்படின்னும்போது அந்த மோஸ்ட்லி அந்த வீக் ரிலேட்டட் ஏதோ ஒரு எபிசோடில் தான் அது இருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த எபிசோடு என்ன அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1 or 2 days டிஃப்ரென்ஸில் தான் அந்த எபிசோட் இருக்கும். ஏன்னா அங்கே இந்தியாவில் டே டைம்னா இங்கே வந்து யூஎஸில் நைட் டைம் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் வந்துட்டு நான் வந்து அன்னைக்கு ஆன எபிசோடுக்கு உடனே நான் அன்னைக்கு போட முடியாது. ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது வரும்போது மறுநாள் தான் வரும் அப்படின்னும் போது 1 or 2 days தான் மோஸ்ட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. பழைய வீடியோஸ்லாம் எல்லோரும் பார்க்குறீங்க, அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகேங்களா. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் ஆட் ஆகிருக்கீங்க, அவங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போது ஜாக் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த பிளேஸ் அதே தான், அந்த டே பிளேஸ்லாம் அதே தான். பட் ஆனால் அந்த டைமிங் மட்டும் வந்து நான் ஈவினிங் 6 o'clock அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது 4 o'clock மாற்றி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிறவங்க ஸோ ஏர்லியாகவே போயிடுங்க 4 o'clock. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும், ஏதாவது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து போய் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்த நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் கொடுத்த நம்பர் அந்த நம்பர் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. டைமு, பிளேஸு எல்லாம் எக்ஸாக்டாக என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அது வந்து கீழே இதுலேயுமே கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயுமே நான் அந்த நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ சொல்லவும் செய்கிறேன், நோட் பண்ணுறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ 9176853777. மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. 9176853777. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது இந்த டீட்டெயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னடா ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, பிக் பாஸே முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன ஓட்டிங் அப்படின்னு கேட்குறீங்களா. ஆமாங்க, ஏதோ ஒரு ஓட்டிங், அதாவது இந்த சர்வே மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கலாட்டா அந்த ஒரு இதில் வெப்சைட்டில் வந்து வருஷம் சீசன் இது நடக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் எனக்கு அந்த டேட்டா கிடச்சதுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து விஷாலுக்கோ ஜாக்லினுக்கோ ஒரு ஓட்டிங் சர்வே போயிட்டுருக்கு போல இருக்குது. ஸோ அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கோட ஃபேன்ஸோ விஷாலோட ஃபேன்ஸோ வந்துட்டு அந்த ஓட்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு டைட்டிலோட அந்த மெடலும் கிடைக்கும், ட்ராஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னப்பா அந்த டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் க்ரஷ் லவர் அப்படிங்கிறது இது போன சீசன்லேயே நடந்துச்சு போல். அதில் அர்ச்சனா தான் வின் பண்ணியிருக்காங்க போல் அந்த ஓட்டிங்கில். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வச்சுருக்காங்க அதில் நாமினியாக. ஒருத்தன் வந்து மேலில் வந்து ட்ரீம் க்ரஷ் லவர் அப்படிங்கிற இடத்துல விஷாலையும், ட்ரீம் க்ரஷ் லவர் அப்படிங்கிற இடத்துல ஃபீமேலில் ஜாக்கையும் வச்சுருக்காங்க போல். ஸோ நீங்கள் ஜாக்கு கோட் பண்ணுறீங்களா, விஷால் கோட் பண்ணுறீங்களா, மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஓட்டிங் ப்ராசஸ் போட்டிங்கன்னா அதில் யார் வின் பண்ணுறாங்க. போன சீசனில் அர்ச்சனா போல் இருக்குது, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் போன சீசனில் அர்ச்சனா போல், இந்த வாட்டி விஷால் வெஸ் ஜாக் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் ஓட் பண்ணி ஜாக்கை வின் பண்ண வச்சிங்கன்னா அந்த டைட்டிலோட சேர்த்து, அதாவது ட்ரீம் க்ரஷ் லவர், இந்த சீசனோட ட்ரீம் க்ரஷ் லவர் அப்படிங்கிற டைட்டிலோட சேர்த்து அவங்களுக்கு மெடலும் ட்ராஃபி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க போல இருக்கு. ஸோ இது ஒன்று. இது வந்து கலாட்டா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டு. ஸோ இது ஒன்று ஆயிடுச்சு. இன்னொரு ஓட்டிங் ப்ராசஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் ரிவ்யூவர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஆர்ஜே ஆனந்தி. அதுதான் நானுமே சொல்லியிருப்பேன், அவங்க தி புக் ஷோ அப்படின்ற ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த புக் ரிவ்யூ அப்படிங்கிற இடத்துலையுமே அந்த ஒரு வெப்சைட்லேயுமே இந்த ஒரு ஓட்டிங் ப்ராசஸும் இருக்குது போல். அதுக்கு நாமினியாக ஆர்ஜே ஆனந்தி செலக்ட் ஆயிருக்காங்க போல். ஸோ மொத்தம் 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்களா, அதில் ஒருத்தவங்க ஆர்ஜே ஆனந்தி. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பாப்புலர் புக் சாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலில் வந்துட்டு இவங்க வந்து நாமினியாக செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் போய் பார்க்கணுன்னா அதோட வெப்சைட் வந்து amazon.in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் விஷால் விஸ் ஜாக் அப்புறம் ஆர்ஜே ஆனந்திக்கு இவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் தான் போய் ஓட் பண்ணுங்கள். இது ஒன்றாச்சு. வாட்ஸ்அப் நம்பரும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட், ஜாக் பற்றின அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் வந்து இன்றைக்கி வந்து அதில் மதுரை போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, அதான் நேற்று அதான் அவங்க வந்து மதுரையில் இருக்க அந்த சத்யா ஷோரூம் அப்படிங்கிற இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக போயிருப்பாங்க. அந்த சாம்சங் 25 அப்படிங்கிறது அந்த லான்ச் பண்ண அது போயிருக்காங்க போல இருக்குது. இது ஒன்று ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அப்புறம் வந்து நாளைக்கு, அதான் இன்றைக்கி இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது டியூஸ்டே ஈவினிங் பேசுகிறேன். உங்களுக்கு இது வந்து வீடியோ வரும்போது வெனஸ்டே ஏர்லி மார்னிங் உங்களுக்கு வந்துடும்.
அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது நேற்று யாராவது அதாவது அப்போ உங்கள் டைமுக்கு வந்து என்ன சொல்கிறது மதுரையில் வந்துட்டு யாராவது போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க என்ன சொல்கிறது ஃபேன்ஸு எல்லோரும் யாராவது போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் மதுரையில் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சத்யா ஷோரூம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ வந்து இது மதுரைக்கு வந்து ஜாக் போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெட்னஸ்டே ஃபேன்ஸ் மீட்டுக்கு வருவாங்க போல இருக்குது. சரி, இந்த சத்யா ஷோரூம் சென்னையில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பவித்ரா போயிருக்காங்க போல். அங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இருக்குது. அவங்க போனபோது அவங்களோட ஃபேன்ஸ் வர ரொம்ப அவங்களோட ரொம்ப ஃபேன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேன் யாரையும் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்ததில் பவித்ராவுக்கும் ரொம்ப சந்தோஷம் போல். ஸோ அதையும் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களோட இதில் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க போல். அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியானாங்க. பவித்ரா வந்து அந்த ஒரு ஃபேனை பார்த்து இவ்வளோ ஹாப்பியானாங்க அப்படின்னும் போது பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக ஒரு ஃபோன் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அந்த ஃபேனே வந்து பவித்ராவுக்கு ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்போது அவங்க ரொம்ப எமோஷ்னலாக அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் இது ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் அவங்க பிக் பாஸில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படின்னா பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து ட்ராஃபி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினாலில் ஏதோ ஒன்று ரெக்கக்னிஷன் கொடுக்கும், அதெல்லாம் கொடுத்தாலுமே அந்த பப்ளிக் கிட்டேருந்து வர ரீச் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப்பையும் எனர்ஜியும் கொடுக்கும். அப்படின்னும் போது அது வந்து ஜாக்குக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அவங்க லைம் லைட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அப்படின்னும் போது சௌந்தர்யாவுக்கு அது வேறு லெவலில் ஒரு பக்கம் போகுது. ஜாக் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா சௌந்தர்யா ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவில் பவித்ரா அவங்கள வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க ஒரு கோ வித் ஃப்ளோவோ அவங்க ஒரு கேம் ஆடி இருக்காங்கன்னா அதுக்கான ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னா ஸோ அவங்க அந்த ஒரு ஃபேனை தான் வந்து சென்னையில் வந்து அதே சத்யா ஷோரூமில் வந்து சென்னையில் பவித்ரா மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பவித்ராக்காக ஒரு ஃபோனை ஆர்டர் பண்ணதை அவங்க ரொம்ப எமோஷனலாக அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று இருக்குது. சரி, ஓகேப்பா, ஃபேன்ஸ் மீட் எல்லாம் ஆயிடுச்சு. முத்துதோ ஃபேன்ஸ் மீட் எப்படியும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, அவர் துபாய் போயிருக்கார், லேட்டாக தான் வரும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஆச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவருது ஃபேட்மேன் வந்து சௌந்தர்யாவை வந்து ஃபேன்ஸ் மீட்டில் ஆங்கரிங் பண்ணதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஷோபனாவோட ஒரு செக்மெண்ட்டும் இன்றைக்கி வந்துச்சு. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபேட்மேன் கூட வந்தது, அதுக்கப்புறம் ஷோபனா கூட ஆங்கரிங் பண்ண. ஸோ 2 செக்மெண்ட்டும் சேர்த்து வச்சு நான் ஒரு வீடியோவை தனியாக போடுறேன். இன்றைக்கான செக்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சௌந்தர்யா ஃபேன்ஸு அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் பிக் பாஸில் கொடுத்துருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ மேபி என்னன்னு தெரில. ஆனால் இது கொஞ்சம் த்ரில்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுவும் சௌந்தர்யாவோடவே அதை அதாவது வேறு யாராலையும் அந்த அந்த ஒரு க்யூட் மூமெண்ட்ஸோ இல்லை அந்த எக்ஸ்பிரஷன்ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியாதுங்க. ஸோ அப்படி தான் இருந்தது அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து அந்த டாஸ்க்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேட்மேன் வந்து சௌந்தர்யா கிட்ட சரண்டர் ஆகிட்டார். ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அதை தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவரால் வந்து இப்போ ஜாக்கை வந்து நல்லாவே ஜாக்கோட ஃபேன்ஸ் கிட்ட அவருக்கு ஒரு ரொம்பவே நிறைய அவர் வந்து ஹேட்ரடை சம்பாதிச்சிட்டாரு. அப்படின்னாலுமே அதை ஏதோ ஒரு இடத்துல செட் ஆகணும் இல்லை சட்டிலாக காட்டிடணும் அப்படின்னா அதுக்காக சௌந்தர்யா கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு. தவிர சௌந்தர்யா மேலாம் ஒரு பெருசாக வந்து எந்த ஒரு அக்கறையோ இல்லை ஒரு பாசிட்டிவ் விஷயமோ கிடையாது. ஆல்ரெடி அவர் சௌந்தர்யாவை எப்படிலாம் வெளில வந்து நெகட்டிவாக சொல்லியிருப்பாரு நம்ம வெளில பார்த்துருப்போம். கேம் உள்ளே நடக்கும்போது வெளில பார்த்துருப்போம். அப்போ ஜாக்கை பாசிட்டிவாக சொல்லிட்டு சௌந்தர்யா நெகட்டிவாக சொன்னார். உள்ளே போனோன்னே இவரோட பெர்செப்ஷன் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை விட சௌந்தர்யாவை மேலு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. இது இன்னமும் சௌந்தர்யா பற்றி அவர் ஜாக்கை பற்றி அவர் இன்னுமே ட்விட்டரில் பேசிகிட்டே தான் இருக்காரு. நம்ம ஜாக் சொன்ன மாதிரி தான் அதை நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதானே அது பெருசாக தெரியும், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா நான் ஒரு ஸ்பேஸில் கேட்டுட்டு இருந்தேன் நேற்று. ஆல்ரெடி ரெக்கார்டான ஸ்பேஸ் தான். அதாவது இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆனதுக்கப்புறம் வந்து யாரோ கொஸ்டின் பண்ணுறப்போ இவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, தீபக் ஒய்ஃப் வந்து ஃபேட்மேனை பார்த்தாலே முறைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாக்கோட ஸ்பேஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணது அந்த ஆங்கராக இருந்தது மிஸ் டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டாம் சிஸ்டர் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபேட்மேன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்து எல்லாமே போயிடுச்சு, அவர் இந்த பேசுனது செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஒரு விமர்சனமாக இது பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சப்புறம் இல்லை சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சப்புறம் ஜாக்லினோடது டாமுன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காரு. அதாவது வந்து அந்த மாதிரிலாம் பேசினாங்க. நம்ம ஒரு கேமாக தான் பார்க்குறோம், ஷோவாக தான் பார்க்குறோம். அதனால ஜாக்லின் வந்து நான் அப்படின்னா நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஜாக்லின் வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லினோட ஓரளவுக்கு எவ்வளோ டைம்ஸ் பெட்டர் அப்படின்னா நான் கேம் பெர்ஸ்பெக்டிவ் அதான் அவர் எப்போயும் உருட்டு தான். அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு ஜாக்குக்கு எதிராக ஒன்று விஷயத்த நீங்கள் சௌந்தர்யாவை தூக்கி வச்சு பேசுறதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனால்
ஆனால் ஜாக்கை மட்டன் தட்டினது தான் விஷயம் அப்படின்னும் போது ஜாக் ஃபேன்ஸுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. இல்லை ஜாக்கை டவுன் பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்கன்னா அதை ஒத்துக்காமல் அவர் பேசின அதே உருட்டு தான், நான் பேசினது சரிதான் அப்படின்னு அதுக்காக ஒரு விமர்சனத்தை வந்து டாம் எடுத்து வச்சது வந்து டாம் மட்டும் இல்லைங்க, எனக்குமே நிறைய பேருக்கு அப்படி தான் தோணிருக்கு. அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. இவ்வளோ வருஷமாக ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ் பண்ணலை போல் ரிவ்யூ, எனக்குமே அது தெரியாது. 3rd 4th தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் போல். இப்போ 5th 6th வந்து கொஞ்சம் ஒரு ஹைப்பில் வந்து பெஸ்ட் ரிவ்யூவர் அப்படிங்கிற இடத்துக்கு போனார். ஆனால் டோட்டலாக இந்த சீசனில் அவரோட இமேஜ் டோட்டலாக காலி அப்படின்னா இதை நானுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன்னா அவர் மேலே இந்த ரெஸ்பெக்ட் கூட குறைய ஆரம்பிச்சிச்சு. இவர் இந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அவருக்கே ஒரு டிக்னிட்டிலேருந்து இறங்கி ரொம்பவே ஒரு மாதிரி பேசினார். ஜம்ப் அடிச்சு ஒரு நியூட்ரல் ஒப்பீனியன் வைக்காம விஷாலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, இல்லை ஜாக்லின் வந்து மட்டன் தட்டி, இல்லை முத்துக்கு மட்டும் பிஆர் வேலை செஞ்சு ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டியாக அவர் ஜம்ப் அடிச்சு மாற்றி பண்ணது வந்து அவருக்கான ரெஸ்பெக்ட் நிறைய இடத்துல போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. இதை தான் டாம் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து அது சரியில்லை. நான் ஒரு கேமாக பார்த்தா அப்படி என்ன நான் ஜாக் பற்றி சொல்லிட்டேன், இல்லை ஜாக்கை விட சௌந்தர்யா பெட்டர்னு சொன்னதில் நான் வந்து என்ன சொல்ல வந்தனே புரியாமல் இப்படி பேசுறது வந்து அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் உருட்டுன்னு அவர் ஸ்பேஸில் உருட்டியிருக்காரு. ஓகே, அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இன்னமும் ஜாக் மேலே இருக்க வன்மம் அவருக்கு குறையல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி இதில் அதுக்காக சௌந்தர்யா கிட்ட சரண்டர் ஆயிட்டாரா அப்படின்னு பார்த்தா இப்போ ஜாக்கும் சௌந்தர்யாவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ட்ரிப்பெல்லாம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் கொண்டாட்டத்துலையுமே அந்த கோவா கேங் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அதாவது சேனல் வந்து அதை பெருசுப்படுத்தல. பட் ஆனால் இவங்க தனியாக ஒரு விஷயம் பண்ணிட்டே தான் இருக்காங்க கோவா கேங். அதாவது ஜாக்கும் ரயான் சௌந்தர்யா 3 பேரும் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இவர் என்ன சௌந்தர்யாவை உசுப்பேற்றி இல்லைனா ஜாக்கை மட்டன் தட்டி என்ன வந்து உள்ள பாலிடிக்ஸ் பண்ணாலும் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு அழகான பாண்டிங் கண்டினியூ ஆகுன்றதை நம்ம சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற கிளிப்பிங்ஸ்லேருந்தே பார்க்க முடியுதுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். அதை தான் நம்மளும் ஆசைப்படுறோம். அப்படின்னா இவர் பேசுறதுலாம் இக்னோர் பண்ணிடலாம். பட் ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக டாம் சிஸ்டரோட பேரை சொல்லி இந்த மாதிரி அவங்க ஏன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நான் வந்து பொதுவாக தானே சொன்னேன், நான் ஒன்றும் ஜாக்க தப்பாக சொல்லி அப்படின்னு உருட்டது வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஷோவே முடிஞ்சிச்சின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் திருப்பி உங்களது நியாயம் கிட்டத்தட்ட விஷால் பண்ண அதே மாதிரி தான் நியாயம். ஏன்னா இவர் சீனியர் அவர் ஜூனியர்ன்ற மாதிரி தானே இருந்தது. அப்புறம் எப்படி இருப்பார், இவர் ஆசானு, அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இவருக்கு ஜூனியர் அப்படின்னா அதே உருட்டை தான் 2 பேரும் உருட்டினாங்க. விஷால் எப்படி உருட்டினாரோ அதே மாதிரி. ஏன்னா இப்போ விஷாலுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இவர் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தா விஷால் ஒரு படம் வரும் போல இருக்குது. அது யார் ப்ரொடக்ஷன் யார் டைரக்ஷன் என்னன்னு தெரில. அதுக்காக தான் விஷால் ஓடிட்டுருக்காராம். அதனால் ஃபேன்ஸ் மீட்டை தள்ளி போட்டதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, அவர் ஃபேன்ஸ் மீட் கொடுத்தா நம்மளுக்கு என்ன, கொடுக்கலான்னா நம்மளுக்கு என்ன. நான் வந்து இந்த டீட்டெயில் சொல்கிறதுக்கு தான் கைஸ் நான் வந்து வீடியோ போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. தீபக்கோடது இன்னொரு செக்மெண்ட் போட்டாங்க, அது இருக்குது. சௌந்தர்யாவோட இன்னொரு செக்மெண்ட், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசும். யாராவது ஃபேன்ஸ் மீட்டிங் ஜாக்கோட ஃபேன்ஸ் மீட்டிங் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எப்படி நம்ம ஷோ பார்ப்போம். பட் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது போய் அங்கே கொஸ்டின் பண்ணீங்க, அந்த ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.